ஒரு ஆங்கில சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதில் வந்து நவம்பர்லேருந்து ஷூட்டிங் போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ ஆகஸ்ட்டில் தான் அவர் முடிச்சுட்டு வரார். அவருடைய இந்த ரேஸ் எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து தான் அடுத்த படம் குறித்து அறிவிக்கிறார். அப்போ அறிவித்ததுலேருந்து ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு 2 மாதம் வச்சுக்கிட்டா கூட ஷூட்டிங் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் அவர் தெளிவாக இருக்கார். இன்னொரு 10 வருடத்திற்கான என்னுடைய சினிமா பயணத்தை நான் திட்டமிட்டு வச்சுருக்கேன்னு அவர் சொல்கிறார். அப்போ 10 வருஷம் நான் சினிமாவில் இருப்பேங்கிறத அவர் இங்கே உறுதிப்படுத்திட்டார். இங்கே பல பேருக்கு என்ன பயம் அப்படின்னா, விஜய் அரசியலுக்கு போயிட்டார், எனக்கு ஒரு சமமான எதிரி இல்லாதப்போ நான் வந்து எதுக்கு இங்கே களமாடணும்னு அவர் அடிக்கடி ஒரு நண்பர்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. இப்போ இவரும் வந்து ஒரு வேளை நாளைக்கு அரசியலை கையில் எடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுறதுங்கிற எண்ணம்லாம் இருந்துச்சு. ஆனால் அவர் இப்போ தெளிவுபடுத்தியிருக்கார். ஒரு 10 வருடத்திற்கான என்னுடைய சினிமாவை நான் தீர்மானித்து வச்சுருக்கேங்கிறாரு. அப்போ டைரக்டர்களில் கூட அவர் டிக் பண்ணி வச்சுருக்காரா அல்லது வெறும் தயாரிப்பு நிறுவனங்களை டிக் பண்ணி வச்சுருக்காரான்னு தெரியல. பட் அதான் சொன்ன மாதிரி நவம்பர்லேருந்து ஷூட்டிங்னு வச்சுங்க.